Asus TUF சீரிஸ்ல இருந்து F15 அப்படிங்கிற ஒரு புது கேமிங் லேப்டாப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லேப்டாப்பை பொறுத்தவரை நமக்கு வந்து எம்எல் எஸ்டிடி 8110H அப்படிங்கிற மிலிட்டரி ஸ்டாண்டர்டில் பில்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங்கான லேப்டாப்பாக வருது. அது மட்டும் இல்லாமல் ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இன்டெலோட கோர் i7 11th ஜென்ரேஷன் ப்ராசஸராக வருது. கிராஃபிக்ஸை பொறுத்தவரை நமக்கு வந்து ரெண்டு டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. NVIDIAவோட GeForce RTX 3070 அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் 8GB கான்ஃபிகரேஷனோட வருது. அதே வந்து 6GB கான்ஃபிகரேஷன் வருது. அதில் RTX 3060 அப்படிங்கிற GPU கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் வந்து DDR6 VRAM கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்து நமக்கு வந்து 15 இன்ச்சுக்கான லேப்டாப்பாக வருது. இது வந்து 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட நமக்கு வந்து ஃபுல் HD பேனல் கொடுத்துருக்காங்க. sRGB 100% லைட்னிங் நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து கலர்ஸ் அது மட்டும் இல்லாமல் கான்ட்ராஸ்ட்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இது போக நமக்கு வந்து ரேம் வெர்ஷனை பொறுத்தவரை நமக்கு வந்து LPDDR4 ரேம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு 8GB போர்ட் ஸ்டோரேஜாக கொடுக்குறாங்க. 32GB வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ணலாம். மேலும் வந்து இது போக நமக்கு வந்து PCIe 3 1 TB வரையும் SSD சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. இது போக கீபோர்டை பொறுத்தவரை நமக்கு வந்து 1.7 mm டிராவல் டிஸ்டன்ஸ் கொண்ட ஒரு கீபோர்டு வருது. இந்த கீபோர்டு வந்து ப்ளூ கலர் பேக்லைட்டோட வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த LED பொறுத்தவரை நமக்கு வந்து WASD லெட்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து கேம்ஸ் விளாடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ப்ளூடூத் 5.0 கனெக்டிவிட்டியும் இருக்குது. வைஃபை பொறுத்தவரை நமக்கு வந்து 6 வைஃபை சப்போர்ட் இருக்குது. போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 3 USB 3.2 Gen 1 போர்ட் இருக்குது. டைப் பி போர்ட்டாக வருது. அது மட்டும் இல்லாமல் HDMI 2.0 போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க. 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு RJ45 போர்ட்டும் இது போக வந்து Thunderbolt 4 சப்போர்ட்டும் இருக்குது. மேலும் இந்த Asusோட TUF F15 பொறுத்தவரை நமக்கு வந்து 76 வாட் ஹவருக்கான பேட்டரி வருது. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 200 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் சப்போர்ட்டும் இருக்குது. அது 100 வாட்ஸ் பவர் டெலிவரி சப்போர்ட்டும் இருக்குது. லேப்டாப்போட வெயிட்டை பொறுத்தவரையும் 2 கிலோ வருது. இது விண்டோஸ் 10 ஹோம் எடிஷனில் ரன் ஆகுது. மேலும் இந்த Asusோட TUF F15ஓட கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு டிஃப்ரெண்டான கலரில் வருது. கலர்ஸை பொறுத்து ப்ரைஸும் மாறுது. அதுபடி பார்க்கும்போது கிரே கலர் ஒன்று இருக்குது. இதோட விலையை பொறுத்தவரை 1,39,990 விற்கிறாங்க. அதே வந்து ஒயிட் கலர், அதாவது மூன்லைட் ஒயிட் அப்படிங்கிற கலர்ஸ் வருது. இதோட விலை வந்து கூட ஒரு 1000 ரூபா, அதாவது 1,40,990 விற்கிறாங்க. இந்த லேப்டாப் வந்து ஆஃப்லைன் மற்றும் இ-காமர்ஸ் வெப்சைட்டில் கிடைக்கும். ஸோ கேமிங்க்கு நல்ல ஒரு உகந்தமான ஒரு புது லேப்டாப் வந்து Asus கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த லேப்டாப் வாங்க நினைச்சீங்கன்னா இது ஆன்லைன் காரமோ பயன் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோ பயன்ஸாக மறக்காம லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றொரு சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.